Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பண்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து எதுக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சாஃப்ட்வேர் எதுக்கு தேவைப்படும் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்லாம் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த சாஃப்ட்வேர் தேவைப்படும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் நேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா XAMPP சர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம எப்படி விண்டோஸ் 10ல இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோவில் விண்டோஸ் 10 நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்டேன். அது எப்படி பண்ண போகிறது உங்களுக்கும் சொல்லிடுறேன், நீங்களும் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. குரோமோ இன்டர்நெட் ப்ரௌசரோ கிளிக் பண்ணிவிட்டு XAMPP அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும். இப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கிளிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்குள்ள ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆனோடனே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செட்டிங்ஸ் மாற்றிக்கோங்க. இங்கே இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்படியே வாங்க. இப்படி விண்டோஸ் 10க்கு இன்ஸ்டால் பண்ணுறது இருந்தால் விண்டோஸ் கொடுங்க. இல்லை லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உபுண்டு சாஃப்ட்வேர் அந்த மாதிரினா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓஎஸ்லாம் யூஸ் பண்ணுற அதர் ஓஎஸ் சிஸ்டம் என்ன யூஸ் பண்ணுறது இருந்தால் ஆப்பிள் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறது இருந்தால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸ் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆகி முடியும். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சக்ஸஸ் அப்படின்ற மெசேஜ் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆகும். இப்போ நம்ம அதை ஒரு பொறுமையாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ரௌசர் விண்டோவை மினிமைஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னா அது ஓப்பனிங் சாஃப்ட்வேர் ஆகும். ஸோ இப்போ அந்த ஓப்பனிங் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் பொறுமையாக. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முக்கியமாக மேலும் இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸாக நம்ம சேனல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஸோ அதனால் டவுன்லோட்ஸ் போங்க. டவுன்லோட்ஸ் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ப்ராசஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எஸ் கொடுக்குறோம். வார்னிங் மெசேஜ் வரும். இன்ஸ்டாலேஷன் விசார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இப்போ அடுத்து வரும். ஸோ அதனால் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிகாஸ் அன் ஆக்டிவேட்டட் யூசர் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் இப்போ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ராசஸ் வரும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துடணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்பாச்சி MySQL PHP வெப்பர்ஸ் அண்ட் ஃபேக்ஸ் பென்மை எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இது வந்து லொக்கேஷன் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் ஃபோல்டர் வந்து லோக்கல் டிஸ்க் C கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு ப்ராசஸை கொடுக்கணும். அண்ட் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ் தான் தேவைப்படும். ஸோ இங்கிலீஷை கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்மானி ஃபார் XAMPP வந்து உங்களுக்கு ஓகேவா லேர்ன் மோர் இந்த ப்ராசஸ் அக்ரி ப்ராசஸ் மாதிரி தான் கேட்கும். அதுவும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அண்ட் தென் வெல்கம் டு XAMPP அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அது இன்ஸ்டால் ஆகி முடியும். அது வரைக்கும் வந்து அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா குரோம் செட்டிங்ஸ்க்கு போகுது. நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடலாம். அது வெறும் ஜஸ்ட் அந்த ஆப்பை பற்றி தான் சொல்ல வருது. ஸோ நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கும் இது ஷோராக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கரெக்ட் டைமில் இப்போ நம்ம பண்ணுறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் நடுவில் பார்த்தீங்கன்னா வார்னிங் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அதுக்கெலாம் வந்து அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆக்சஸ் போயிடுங்க. ஸோ வந்து இது சிம்பிள் ப்ராசஸ் தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக XAMPP வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டாலிங் பார்த்தீங்கன்னா 1% முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாலிங். ஸோ அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் பொறுமையாக. கொஞ்சம் வீடியோவை வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிட்ட வரும்போது ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஆலோ ஆக்சஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆலோ ஆக்சஸ் அப்படின்னு கொடுத்துடணும். பப்ளிக்காக ப்ரைவேட்டானு இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் நெட்வொர்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவேட் நெட்வொர்க் கொடுத்தா அதுவும் ஒர்க்ஸ் அந்த மாதிரி கேட்கும். அண்ட் கிரியேட்டிங் அன்இன்ஸ்டால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் முடிய போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் த XAMPP செட்டப் as finished installing finish. ஸோ இப்போ வந்து ஃபினிஷ் செலக்ட் பண்ணோம். ஸோ செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணோடனே ஸ்க்ரீன் காணாமல் போச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு வெயிட் கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாச்சியில் ஸ்டார்ட் இருக்கணும். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டேட்டஸ் சேஞ்ச் டிடெக்டர் ரன்னிங்
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம PHP பண்ண போகிறது இருந்தால் PHPக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும், அப்பாச்சே பண்ணுறது இருந்தால் அப்பாச்சிக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும், அண்ட் MySQLக்கு பண்ணுறது இருந்தால் MySQLக்கு ஸ்டார்ட் கொடுக்கணும். ஸோ நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் கொடுக்கணும். அண்ட் அலோ ஆக்சஸ் கேட்கும். இந்த மாதிரி அந்த செக்யூரிட்டி அலர்ட் வந்து நமக்கு வந்துட்டே இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் அலோ கொடுத்துருங்க. பப்ளிக் நெட்ஒர்க்கா எதுன்னு கேட்கும். பப்ளிக் நெட்ஒர்க் தான், அது மறுபடியும் எனக்கு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் வந்திருக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிட்டு முடிச்சோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூஎல் செலக்ட் பண்ணால் எஸ்கியூஎல் செலக்ட் பண்ணிட்டு ஷெல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த விண்டோஸ் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம கோடை டைப் பண்ணி ரன் பண்ணி நம்ம இந்த ப்ராசஸை முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து XAMPP எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் எப்படி கோடெலாம் டைப் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத இன்னொரு வீடியோ பார்க்கணும். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா முக்கியமாக பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. அன்டில் தென் பாய்.